வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். திருச்செந்தூர் மாசி திருவிழாவுக்கு போன முதல் வீடியோ போட்டிருந்தேன். இது அதோட தொடர்ச்சி வீடியோ. ராஜபாளையத்துலேருந்து நேர பஸ் வழியாக கிளம்பி திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி நேர ராஜபாளையம் சங்கரங்கோவில் வழியாக வந்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே உடனே திருச்செந்தூருக்கு பஸ் ரெடியாக இருந்தது. ஏன்னா திருவிழா காலங்கள்ங்கிறதுனால பஸ் கொஞ்சம் அடுத்தடுத்து ரெடியாக இருந்தது. திருநெல்வேலியில் இறங்கின உடனே காலை சாப்பாடை முடிச்சுட்டு அடுத்ததாக திருச்செந்தூர் பஸ்ஸில் ஏறி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே போய் நேர திருச்செந்தூர் கடற்கரைக்கு போயிட்டோம். அங்கே போனால் நாங்கள் நினச்சி போனது கூட்டம் கம்மியாக இருக்கும், போக போக தான் கூட்டம் இருக்குங்கிற மாதிரி. ஆனால் கூட்டம் நாங்கள் போகும்போதே ஹெவியாக இருந்தது. கடற்கரையில் எங்கே பார்த்தாலும் மக்கள் தான். இது நாங்கள் கடற்கரை விட்டு கொஞ்சம் தள்ளி எடுத்த வீடியோ. அப்புறம் பார்த்தா காவடி எடுக்கிறவங்க, வேறு குத்தி ஆடி வரவங்க, அளவு குத்தி ஆடி வரவங்கலாம் கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே கோயில் வாசல் வழியாக நடந்து போய் தூண்டுகை விநாயகர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு உள்ள முருகனை கும்பிட போகலாம் அப்படிங்கிறதுக்காக கோயில் வாசல் வழியாக நடந்து போனோம். போகிற வழியில் காவடி, வேல் குத்தி வர்றது, அந்த மாதிரி நிறையா ஒரு பக்தர்களுடைய கூட்டம் வந்து அங்கங்கே ஆரம்பிச்சிச்சு. சரி, எல்லாத்தையும் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பி போகலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த காவடி எடுத்து வந்தவங்களை பார்த்துட்டு அடுத்தபடியாக சாமி தரிசனத்துக்கு கிளம்பிட்டோம். சாமி பார்க்க போனோம். நமக்கு சாமி பார்க்குற இடத்துல வந்து ஃபோன் அலௌடு இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு 2-2.5 மணி நேரத்தில் சாமியை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் கடற்கரைக்கு போய் கடலை பார்த்து முருகான் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஏறி கிளம்பி வந்துட்டோம். இந்த மாசி திருவிழாவுக்கு வந்து நாங்கள் எப்படியோ நினச்சி போனோம். பெரிய லெவலில் வீடியோ எடுத்து எல்லாருக்கும் எடுத்து போட்டு காமிக்கணுங்கிறதுக்காக. சில காரணங்களுக்காக நாங்கள் இந்த தடவை வீடியோ எடுக்க முடியல. அடுத்த கோயில் அடுத்த பயணத்தையும் நான் தெளிவான ஒரு வீடியோ எடுத்து நம்மளோட விளாகில் கொடுப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.